வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் சேவல் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட்டு. கொஞ்சம் லாங்காக தான் போகும், பட் ஒர்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்துனே 2 கலர் எடுத்துருக்கேன். ஒன்று மெரூன் அண்ட் 1 எல்லோ. இந்த கீழே வந்துட்டு எண்டு ஒயரை வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி, 5 to 10 சென்டிமீட்டர். ஏன்னா அங்கே வந்து நான் லாஸ்ட்டில் 2 இது சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ ஒயர் விடுறேன், சும்மா கொஞ்சமாக. ஏன்னா நம்ம அந்த இடத்துல 2 பீட் ஜாயின் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்காக நம்ம திருப்பி லாங்காக போக வேணாம்ன்றதுக்காக. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டு, அடுத்த 1 கலர் எல்லோ, ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும், ஈவனாகவும் வரும். இதே போல் 1 பை 1 ஆட் பண்ணிகிட்டே வரணும். இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுதான் பிரிக் ஸ்டிச்சோட நம்மளோட ஃபஸ்ட் லைன். மெரூனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 எல்லோ, அகெயின் 1 மெரூன், எல்லோ. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர். இது எந்த அளவுக்கு கலர் கிளியராக இருக்குன்னு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட்டு கலர் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மெரூன், 2 எல்லோ, மெரூன், எல்லோ, ப்ரௌன், டார்க் க்ரீன், ப்ளூ, 2 டார்க் க்ரீன், 5 ப்ரௌன், 1 கோல்டன் கலர். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரிக் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு லைன். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லைன் ஸ்டார்டிங் வந்து 2 கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி புல் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை போட்டுக்கிறேன், செக்யூர் ஆகட்டும். ஸ்டார்டிங்கில் 2 பீடாக ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 பை 1 ஆட் பண்ணணும். நான் தேர்டும் வந்துட்டு கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னென்ன கலர் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 கோல்டன் கலர் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 கோல்டன் கலர், 1 ப்ரௌன், 3 டார்க் க்ரீன், 1 ப்ளூ, 2 ப்ரௌன் அண்ட் 4 எல்லோ. இதுதான் செகண்ட் லைன். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் போகலாம். தேர்ட் லைன் வந்துட்டு நமக்கு ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் ஒயரை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரை வந்துட்டு லாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. அது தேவைப்படும். ஸோ அதனால் அதை கட் பண்ண வேணாம்.
வயரை தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வயரை தேர்ட் பீடுக்கு கொண்டுட்டு வாங்க. இப்போ நம்ம தேர்ட் இதில் விட்டுருக்கோம் இல்லையா, ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நான் 2 பீட் எடுத்திருக்கேன். ஒன்று எல்லோ அண்ட் 1 ப்ரௌனு. இதை வந்து நெக்ஸ்ட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இது ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒனில் ஜாயின் பண்ணுறேன். தேர்ட் லைனு தேர்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். தேர்ட் ஜாயினிங்கில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இன்னொரு தடவை நான் போட்டுக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. இனிமேட்டு நம்ம 1 by 1 போட்டுட்டு போகலாம். தேர்ட் லைன் எல்லோ அண்டு ப்ரௌனில் ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி 1 ப்ரௌன், 1 மெரூன், டார்க் க்ரீன், ப்ளூ, 3 டார்க் க்ரீன். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் லைன் இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ நம்ம திருப்பியும் போன தடவை கொண்டு வந்த மாதிரியே இதை கொண்டுட்டு வரணும். ஒயரை தேர்ட் பீடுக்கு இன்னும் கொஞ்சம் குறைக்கிறோம். ஃபோர்த் லைனுக்கு ஒயரை தேர்ட் பீடுக்கு கொண்டு வந்தாச்சு. ஃபோர்த் லைன் வந்து ஸ்டார்டிங் 2 டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். க்ரீனுக்கும் ப்ளூக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ஃபஸ்ட்டு ஜாயினிங்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். 2 இதை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு இதை விட்டாகணும், அதனால். இப்போ அதுக்கு அடுத்து ஒவ்வொரு பீடாக கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த்து லைன் எண்டுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் நமக்கு க்ரீன் 2 க்ரீன் சேர்த்தணும். இங்கே ஒரு க்ரீன் தான் சேர்த்த முடியும். ஃபஸ்ட்டு க்ரீனை எங்கே சேர்த்துறோமோ அதே இடத்துல தான் செகண்ட் க்ரீனையும் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதே இடத்துலையே நான் செகண்ட் க்ரீனையும் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் க்ரீன் எடுத்துட்டேன். அதே இடத்துல ஃபஸ்ட்டு க்ரீன் எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இடத்துல வரணும். அதே இடத்துல வந்துட்டு வெளியில் வர்றது நம்ம எந்த பீடு லாஸ்ட்டாக ஆட் பண்ணமோ அதில் வெளியில் வந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்த் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 ப்ளூ, 1 மெரூன், 1 எல்லோ, திருப்பியும் மெரூன், அடுத்து 2 க்ரீன். 4 லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th லைன் போகலாம். 5th லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா 2 தடவை உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட் ஆயிரும். ஜஸ்ட்டு லைட்டாக புல் பண்ணி விட்டால் போதும். இந்த லைனை கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இது வந்து இப்போ நம்ம இங்கே க்ரீன் அண்ட் எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு மெரூன், 2 எல்லோ, 2 க்ரீன். 6th லைன் 2 க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நாம்
செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ 6th லைனில் இருக்கோம், லாஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்கும். பட் இந்த இடத்துல இன்னொரு பீடை ஆட் பண்ணணும். இன்னும் 2 பீட் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 எல்லோ ஆட் பண்ணிட்டேன், 2 க்ரீன், 4 எல்லோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கலர், அடுத்து ஒரு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் வந்துட்டு எங்கே எல்லோவை ஜாயின் பண்ணமோ அதே இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோ பக்கத்துலேயே இந்த லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன் நான். ஏதாவது ஒரு கலரை ஆட் பண்ணிட்டா போதும். நீங்கள் டார்க் க்ரீனை கூட வச்சுக்கலாம். இந்த லைட் க்ரீன் வந்து ரொம்ப அங்கங்கே ஒரு சில இடங்களில் தான் வரும். ஆப்ஷனல் கலர் தான். நிறைய கலர் மிக்ஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கனாக்கா 2 கலர் 3 கலர்லேயே ஸ்டிக் பண்ணி இருந்துக்கலாம். இப்போ நான் இன்னும் ஒரு கலர் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு இன்னும் ஒரு லாஸ்ட்டு கலர் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் இந்த க்ரீன் கலரில் நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதே போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மெத்தடு. ஸோ நம்ம அது மாதிரி 2 தடவை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எண்டு வந்து பிளாக்ல ஆகணும், பிளாக்ல கீழே தான் ஆகும். ஸோ அதை கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த எல்லோவில் வந்து டைட்டாக புல் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பிளாக்குக்கு, எல்லோ டு பிளாக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடுறோம். இப்போ நமக்கு மேலே வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ஒரு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சுங்கிறதுனால ஃபஸ்ட் ஒன்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது 7th லைன். நம்ம இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஒரு டார்க் க்ரீன், லைட் க்ரீன், again 1 dark green, 3 yellow, 2 dark green. Eighth line ஒன்று தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பீடு உள்ள வந்துட்டு எல்லோ வழியாக வெளியே வந்துக்கிறேன். இப்போ தேர்டு எல்லோ கலரில் இருக்கிறோம். எல்லோவிலேருந்துட்டு நான் எல்லோவுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறதுலையே ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 டார்க் க்ரீன் எடுத்து இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். 2 டார்க் க்ரீன், 1 yellow, 1 டார்க் க்ரீன் and 1 light green. நெக்ஸ்ட் நமக்கு 3 லைட் க்ரீன்ஸ் டார்க் க்ரீன் சேர்த்தணும். 3 டார்க் க்ரீனுக்கு நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்காது. ஸோ 1 by 1 தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரே இதில் ஃபஸ்ட்டு 1 ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். லாஸ்ட்டு இதுக்கு ஸ்பேஸ் உண்டு.
செகண்ட் பீடையும் இங்கேயே தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் க்ரீன் எடுக்கிறேன். இப்போ செகண்ட் க்ரீனு டோட்டல் 3 க்ரீன் நமக்கு இந்த இடத்துல வேணும். செகண்ட் க்ரீனையும் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன், இப்போ தேர்டு க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு 1 by 1 நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அது மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்படி வரணும். 2 தடவை 3 தடவை விட்டிங்கனாக்கா ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு ஒயரை கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன்குள்ளார அப்படி வந்துட்டு தேர்டு க்ரீன் வழியாக மேலே வருவோம். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 9th லைன் போகலாம். இப்போ 9th லைன் இதுவும் கொஞ்சம் யூனிக்காக தான் வரும். இப்போ இது ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஸோ அவுட்டரில் தான் இருக்கும். இப்போ நம்ம கீழே வந்துட்டு இந்த இடத்துல இன்னொரு க்ரீன் கலர் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக வெளியே வரணும். இந்த லைனில் போட்டோம்ல 8th லைனில் போட்ட மாதிரி 9th லைன்லேயும் 3 க்ரீன் அவுட்டரில் இருக்கணும். இப்போ இன்னொரு க்ரீன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி அதோட அட்டாச் பண்ணிக்குவோம். 2 தடவை நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். டைட்டாக ஹோல்ட் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் ஸ்டிஃபாக நிற்கும். 2-3 தடவை கூட போங்க. எத்தனை தடவை போனாலும் போக முடிஞ்சதுன்னா நல்லது. நமக்கு எத்தனை தடவை உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு அது ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் நமக்கு. நான் போட்டுட்டு திருப்பியும் பழையபடி இந்த தேர்டு லைனுக்கே நான் வந்துடுறேன். இங்கே வந்துடணும். இன்னும் இந்த சைடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். 9th லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 க்ரீன் ஆட் பண்ணியிருந்தோம். அடுத்து 1 பிளாக்கு, 3 க்ரீன், பிளாக்கு, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், நெக்ஸ்ட் 3 டார்க் க்ரீன். இப்போ 10th லைன் போகலாம். 4 5 6 7 8 9 9 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10th லைன். 10th லைனில் ஸ்டார்டிங் வந்து 2 பிளாக் எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணுவோம். சாரி, ஜாயின்டே பண்ணலன்னு சும்மாவே எடுத்துட்டேன். சாரி. இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் போயிட்டு டூ பிளாக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த லைன் 3 பிளாக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 பிளாக்கு, நெக்ஸ்ட் ஒரு பிளாக்கு 3, லைட் க்ரீன், அப்புறம் டார்க் க்ரீன், பிளாக்கு, 2 டார்க் க்ரீன்,
1 black. Next 1 blue add பண்ணோம். blue black எங்க add பண்ணமோ அதே ஸ்பேஸ்ல இப்போ இன்னொரு green கலர் ஆட் பண்ணோம். லைன் டார்க் green. இப்போ லாஸ்ட் டார்க் green எடுத்திருக்கேன். இதோட ப்ளூவோட ஜாயின் பண்ணிக்கலாம். டைட்டாக 2 தடவை போட்டுக்குவோம். இப்போ நான் பிளாக்குள்ளார வந்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்டில் இருக்கிற க்ரீனுக்குள்ளார வெளியே வந்துக்கிறேன். டார்க் க்ரீனு, ப்ளூவு, இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். டார்க் க்ரீன், ப்ளூ, பிளாக், 2 டார்க் க்ரீன், 1 லைட் க்ரீன், பிளாக், டார்க் க்ரீன், 5 லைட் க்ரீன். இப்போ நம்ம இந்த 5th ஒன் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 வரதுனால ஏற்கனவே முன்னாடி ஜாயின் பண்ண மாதிரி தான் இதையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இந்த இதில் 2 தடவை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எப்போதும் 3rd ஒன்னில் போய் நிற்போம். இந்த தடவை ஃபஸ்ட் ஒன் இங்கேயே நிற்கணும், செகண்ட் ஒன்லேயே நிற்கணும். இதிலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வயரை வந்து செகண்ட் பீட்டில் இருக்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. இந்த செகண்ட் இதில் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து டிக்ரீஸ் ஸ்டிச் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன். டிக்ரீஸ் ஸ்டிச் போடும்போதெல்லாம் 2 தடவை போடுங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் இருக்கிற பீடு ஸ்ட்ரைட் ஆகும். இன்னும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டோட்டல் 4 டார்க் க்ரீன், 1 2 3 4 4 டார்க் க்ரீன், 1 பிளாக், லைட் க்ரீன், 3 டார்க் க்ரீன், 1 பிளாக், 1 ப்ளூ, 1 dark green. Next round and green and black. Decrease stitch. So second one la start பண்ணலாம்.
டிக்ரீஸ் ஸ்டிச்சிங்கும் போது நம்ம 2 ரவுண்டு போட்டுக்கலாம். அப்போ தான் லாஸ்ட்டில் இருக்கிற பீடு செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு 2 க்ரீன் அண்டு பிளாக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து டார்க் க்ரீன் பிளாக்கு, நெக்ஸ்ட்டு 3 டார்க் க்ரீன், 1 ப்ளூ, 1 லைட் க்ரீன், 2 பிளாக்கு. இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லைன் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 பிளாக்கு 1 லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பியும் நான் இந்த பிளாக்குக்குள்ளார கீழே இந்த சைடு வந்துக்கிறேன். சாரி, இப்போ க்ரீனில் இருக்கோம். நான் பிளாக்கு ஃபஸ்ட்டு பிளாக்குக்குள்ளார திருப்பியும் வந்துக்கிறேன். இப்போ இன்னொரு பிளாக் கலரை எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். தேர்டு பிளாக்கு, சாரி செகண்ட் பிளாக்கு, அது ஃபஸ்ட்டில் வரணும். இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு நம்ம பொறுமையாக புல் பண்ணிக்கலாம். ஸ்டிஃபாக நிற்கிதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டிஃபாக நிற்கலைன்னா இன்னொரு தடவை போட்டுக்கலாம். ஸ்டிஃபாக இல்லை, நான் இன்னொரு தடவை போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிளாக்கு இருக்குல்ல, இதுக்கு மேலே நான் 2 க்ரீன் ஆட் பண்ணோம். ஸோ நான் இது நெக்ஸ்ட் லைனோடது. நான் பட் இங்கே இப்போயே இதை முடிச்சிடுறேன். இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சில் வரும். ஸோ நான் இங்கே இதை போட்டுக்கிறேன், பிளாக்குக்கும் க்ரீனுக்கும் நடுவாண்டி. டிக்ரீஸ் ஸ்டிச் நல்லா இன்னொருக்க போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த பிளாக்கை திருப்பியும் இந்த வயரை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு க்ரீன்லேயே நான் கொண்டுட்டு வரணும். ஸோ நான் இந்த க்ரீன் வழியாக எடுத்துகிட்டு வரேன். திருப்பியும் கீழே இருக்க பிளாக்குக்கு கொண்டு வரேன். இப்போ திருப்பியும் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த கீழே லைன் இந்த க்ரீனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த க்ரீன்லேருந்து நம்ம அப்படியே அந்த லைனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது நல்லா இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே இருக்க இந்த 2 க்ரீனை விட்டுடுங்க, கீழே இருக்க க்ரீன்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே
இந்த க்ரீன்லேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் இப்படியே ஃபுல்லாக போகலாம். இப்போ இந்த லைனில் நம்ம ட்ரிக்கியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த க்ரீன் வரைக்கும் நான் லாஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ க்ரீனுக்கு அப்புறம் டார்க் க்ரீன், 2 லைட் க்ரீன், 1 டார்க் க்ரீன், 1 ப்ளூ, 3 டார்க் க்ரீன், 1 பிளாக் அண்ட் 1 டார்க் க்ரீன். இது வந்து நெக்ஸ்ட் லைனோடு சேர்ந்தது தான். பட் நம்ம அதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டே முடிச்சுட்டு இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவோன்றதுனால நான் அதை போன ஸ்டெப்போடையே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன நெக்ஸ்ட் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனு ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க் பீட் அண்டு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் அண்ட் பிளாக் எடுத்திருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நம்ம செகண்ட் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். க்ரீன், டார்க் க்ரீன், பிளாக், க்ரீன், 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 டார்க் க்ரீன், 3 டார்க் க்ரீன், 1 ப்ளூ, 1 டார்க் க்ரீன். இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எண்டில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து 2 லைட் க்ரீன் ஆட் பண்ணிட்டோம். அந்த சேம் லைன் தான் இது. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பீட் ஆட் பண்ணமோ அதே தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். அதை அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இந்த லைனில் கீழே இருக்கிற லைனில் அதே சேம் தான். இங்கே 3 டார்க் பீட், 1 பிளாக்கு, திருப்பி 1 டார்க் க்ரீன். அதை அப்படியே முடிச்சிடுவோம். போன பீட்டில் என்ன போட்டிருந்தேன்னா அதே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன், ப்ளூ, 3 டார்க் க்ரீன், 1 பிளாக் அண்ட் 1 டார்க் க்ரீன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. டார்க் க்ரீன் அண்டு பிளாக்கு எடுத்திருக்கேன். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம். டார்க் க்ரீன் அண்ட் பிளாக்ல நெக்ஸ்ட்டு 2 டார்க் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரலான்னு பார்க்குறேன். ஸோ நம்ம இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2 டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் 2 டார்க் க்ரீன், இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இந்த லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 டார்க் க்ரீன், 1 பிளாக்கு, அகெயின் 1 டார்க் க்ரீன். நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைனு 1 டார்க் க்ரீன் அண்ட் 1 பிளாக் எடுத்திருக்கேன். இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இன்னும் ஒரு டார்க் க்ரீன் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டார்க் க்ரீன், பிளாக்கு, டார்க் க்ரீன்னு முடிச்சிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ஒன் பிளாக் எடுத்திருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒன்னில் போட்டுக்கலாம். இந்த சைடு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு பீட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு டார்க் க்ரீன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் பீட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் டார்க் க்ரீன் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த சைடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு கொஞ்சம் பாக்கி இருக்குது இந்த லைனில் இருந்து. ஸோ அதுக்கு நம்ம பீடு எடுத்துகிட்டு வரணும். சாரி, நீடில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இங்கே டாப்பில் இருக்கிற நீடியில் வந்துட்டு நான் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற எல்லா லைன்லேயும் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இந்த க்ரீனில் ஒரு இதை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த க்ரீனில் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்ம இந்த இருக்கிற நம்ம அப்பலன்னா ஹாஃப் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே போயிட்டோம் இல்லையா, மீதி ஆஃப் இருக்குது. இங்கே நடுவண்டி ஒன்று ஸ்கிப் ஆகிருக்கணும். ஸோ அதனால் நம்ம விட்டுட்டு போயாச்சு. இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு க்ரீன் அண்டு ஒரு ப்ளூ எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் அண்ட் ப்ளூ. டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒன்னில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அங்கே கேப் தெரியும். இங்கே கேப் அப்போ தான் கிளியராக இருக்கும். முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டார்க் க்ரீன். இந்த ப்ளூ எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இடத்துலையே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையே டார்க் க்ரீன், ப்ளூ, டார்க் க்ரீன். இந்த டார்க் க்ரீனை நம்ம லாஸ்ட் க்ரீன் இதை எங்கே நம்ம ஜாயின் பண்ணமோ, ப்ளூ க்ரீன் எங்கே ஜாயின் பண்ணமோ அதே ஸ்பேஸில் போட்டுடலாம். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் லைன் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் லைனில் டார்க் க்ரீன் அண்டு ப்ளூ எடுத்திருக்கேன். இது வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் நம்ம இங்கே போட்டுக்கலாம். சாரி, லைனில் உள்ள விடவே இல்லை. இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் நான் இதில் உள்ள விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு அவுட்டர் லைனில் இன்னொரு க்ரீன் கலர் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு க்ரீன் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு க்ரீன் கலர் நான் ஆட் பண்ணுறேன் எக்ஸஸாக.
இது வெளியில் நீட்டிட்டு வரும், எக்ஸ்ட்ரா போல் தெரியும் இந்த மாதிரி. வயர் சின்னதாகிடுச்சு, அதனால் நிறைய மாட்டிக்குது. இதே இதை நான் இன்னொரு தடவை போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் கீழே வந்துட்டு திருப்பியும் இங்கே ப்ளூக்கு போய்க்கிறேன். அங்கே இன்னும் 2 பீடு போடணும். இப்போ இந்த ப்ளூக்கு அடுத்து ஒரே ஒரு க்ரீன் போட்டுக்கிறேன். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இதுக்கு மேலே ஒரே ஒரு ப்ளூ கலர் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரே ஒரு பீட் தான் வரும். ஸோ நான் இதை வந்து இங்கே இந்த ப்ளூக்கும் இந்த க்ரீனுக்கும் நடுவால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் டிக்ரீஸில். அவ்வளோதான். நம்ம இப்போ வயரை கீழே கொண்டு வந்து நாட் போட்டோ 2-3 இடத்துல ஜிக்ஸாக்காக போயிட்டும் எக்ஸஸ் வயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த எக்ஸஸ் வயரை நான் இப்போ கட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒயர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். ஒர்க் இன்னும் ஹாஃப் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. தலையும் புரியாத வாலும் புரியாத இருக்க இந்த ப்ராஜெக்டோட வால் தான் இது. அடுத்து தலை பார்ட்டு, ஹெட் பார்ட் இந்த சைடு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஒயரு, ஆக்சுவலாக அது இந்த லாஸ்ட்டுக்கு வேணும். இந்த ஒயரை நான் வந்து இந்த லாஸ்ட்டில் கொண்டுட்டு வந்துட்டு இந்த 2 சைடும் கோல்டன் பீட் ஆட் பண்ண போகிறேன். இதையும் அப்பயே ஆட் பண்ணியிருக்கலாம், நான் யோசிக்காத விட்டுட்டேன். இந்த எக்ஸஸ் ஒயர் வந்து விட்டுருக்குறோம்ல, இதை அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். பட் இது கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப இது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ஜிக்ஸாக்காக ஒவ்வொரு இதுலேயும் போகிறது ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் இருக்கிறதுனால போயிட்டு இந்த சைடு ஒரு இது, இந்த சைடு ஒரு இது இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அந்த எண்டில் இருக்கிற வயரை இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கோல்டன் கலருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு கோல்டன் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டன்லேருந்து இந்த ப்ரௌன் கலரை வந்துக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற ப்ரௌன் கலரையும் செகண்ட் ப்ரௌன், அந்த சைடு இருக்கிற செகண்ட் ப்ரௌன் கலரை அப்படியே கொண்டு வந்துடுவோம். இப்போ இங்கே இன்னொரு கோல்டன் கலர் ஆட் பண்ணணும். இப்போ இன்னொரு கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த 2 லாஸ்ட்டில் இருக்கிற 2 கோல்டன் கலருக்கு நடுவாண்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு 2 லெக் பார்ட்டும். இந்த ஒயரை வந்து உள்ளார ஜிக்ஸாக்காக கொண்டு போய் எக்ஸஸாக கட் பண்ணிடுங்க.
ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து பிளான் பண்ணியிருந்தது இந்த லாஸ்ட்லேருந்து கோல்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்புறம் நான் கவுண்டிங்கை மேட்ச் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கிட்டிருந்து வந்தால் தான் இந்த பார்ட்டு முடிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் ஒயரை அங்கே விட சொல்லிவிட்டு நான் இப்போ லாங்காக இழுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாங் பார்ட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம இங்கிட்டிருந்தே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லெக் பார்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பாடி பார்ட் அண்ட் ஹெட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதில் ஒயரை விட்டுட்டு இங்கே அதுக்கு மேலே இருக்கிற செகண்ட் ப்ரௌன் வழியாக வெளியே வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ தெரியும் கரெக்டாக. இப்போ இதிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்க்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு 2 பீடு, நியூ ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ரௌன் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன், ப்ரௌன் அண்ட் டார்க் க்ரீன். இப்போ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இதில் டிக்ரீஸ் ஸ்டிச் போல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு ப்ரௌன் அண்ட் க்ரீனுக்கு நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்போ தான் அந்த எண்டு வந்து கரெக்டாக வரும். அந்த இடத்துல இப்படி 4 ப்ரௌன் கரெக்டாக வரணும். ஸோ இதை நான் இன்னொரு தடவை போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இது இப்படியே நம்ம இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌன் அண்டு க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் 1 by 1. இப்போ இந்த லைன் வந்து 1 ப்ரௌன் 1 டார்க் க்ரீன் இது ரெண்டுத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டார்க் க்ரீன் போட்டிருக்கேன், 1 ப்ளூ, 1 எல்லோ, 1 மெரூன், நெக்ஸ்ட்டு 4 எல்லோ போட்டிருக்கேன். பட் நமக்கு டோட்டலி இங்கே 6 எல்லோ இன்னொரு மெரூன் கலர் வேணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வழக்கப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதுபடி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். டோட்டல் நமக்கு 6 எல்லோ வேணும். இப்போ நம்மக்கிட்ட 5 தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு எல்லோவையும் இன்னொரு மெரூனையும் ஃபஸ்ட் லைன் மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்மக்கிட்ட டோட்டல் 6 எல்லோ இருக்கும். 1 2 3 4 5 6 ப்ளஸ் 1 மெரூன். இப்போ மெரூனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெரூனில் முடிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து நான் ஒரு மெரூன் அண்ட் ஒரு எல்லோ எடுத்திருக்கேன். இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் போட்டுக்கலாம். இதுலேயும் நமக்கு ஒரு இன்னொரு இன்க்ரீஸ் போடணும். மெரூன் கிட்ட இன்னொரு மெரூன் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு பேர் வந்து டபுள் இன்க்ரீஸ் ஸ்டிச்சுன்னு வச்சுருக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நானாக ஒரு நேம் வச்சுட்டேன். திருப்பி இந்த மெரூனுக்கு வந்துட்டு இங்கே இன்னொரு மெரூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னொரு மெரூனை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுற லைன் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி நம்ம எல்லோக்கே போயிடலாம். ஸோ செகண்டில் இருக்கிற மெரூன் கலரை வந்துட்டு திருப்பி தேர்டாக இருக்க எல்லோ. இப்போ இனிமேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இந்த எல்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எல்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ 1 மெரூன், திருப்பி 2 எல்லோ 2 மெரூன் 1 ப்ளூ 2 டார்க் க்ரீன் 1 ப்ரௌன். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது டிக்ரீஸ் ஸ்டிச்சு 1 ப்ரௌன் அண்ட் 1 டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் அண்ட் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த லைன் நம்ம ப்ரௌன் அண்ட் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துடலாம். 1 ப்ரௌன் 2 டார்க் க்ரீன் 1 ப்ளூ 1 மெரூன் 4 எல்லோ 1 மெரூன் 1 எல்லோ 3 மெரூன், நெக்ஸ்ட் 3 ஆரஞ்ச். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சில் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்டில் நம்ம போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் நான். டார்க் ரெட் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனில் நான் ஃபஸ்ட்டு 3 இந்த 2 ஆரஞ்சு கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு ஆட் பண்ணிட்டேன். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அது டிக்ரீஸ் ஸ்டிச்சு நான் இங்கே போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை திருப்பி இந்த லைனுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல வயரை கொண்டு வரணும். ஸோ நான் நீடியில் விட்டு பாஸ் பண்ணி அந்த சைடு வந்துடுறேன்.
இந்த மாதிரி வந்துடணும். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்க 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அது டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ இந்த இடத்துல போட்டுக்குவோம். இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே 2 ஆரஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து 2 பிங்க்கு, திருப்பி 2 ஆரஞ்சு, 2 மெரூன், 2 yellow, 1 மெரூன், 1 yellow, 2 மெரூன், 2 டார்க் க்ரீன். நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட்டு 1 ப்ரௌன், 1 டார்க் க்ரீன், டிக்ரீஸ் ஸ்டிச்சு. இந்த ப்ரௌனில் ஸ்டார்ட் பண்ணோம், ப்ரௌன் க்ரீனில். நெக்ஸ்ட்டு 2 க்ரீன், 1 மெரூன், 3 yellow, 1 மெரூன், 2 ஆரஞ்ச், 1 pink, 1 black, another pink, next 2 orange. இப்போ next line போலாம். next line starting வந்து decrease stitch 2 orangeல start பண்ணியிருக்கேன். அப்படியே continue பண்ணி இந்த line 2 orangeல start பண்ணோம். 1 pink, 2 orangeல start பண்ணோம். next 1 pink golden color, 4 orange, 2 maroon, 1 yellow, 2 maroon, 1 dark green, 1 brown. next line போலாம். next lineல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தேர்ட் பீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு green and maroon வழியா வந்துடுறேன் மேலே. ஸோ நம்ம தேர்டு பீட்லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இதில் 2 க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஸ்டிச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதுலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 மெரூன், 1 by 1 2 மெரூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மெரூன் போட்டுட்டேன். இப்போ திருப்பி சென்டரில் கொஞ்சம் கேப் விடணும். நம்ம இந்த ஆரஞ்சு கிட்ட கொண்டு வந்துடணும். தேர்டாக இருக்க ஆரஞ்சு, அதாவது இந்த சைடில் இருந்து கோல்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆரஞ்சில் தேர்ட் ஒன், அங்கே நம்ம ஒயரை கொண்டுட்டு வரணும். ஜஸ்ட் நம்ம 1 by 1 தான் நம்ம ஜிக்ஸாக்காக வரணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெட்டில் இருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ஆரஞ்சுக்கு போயிடுறேன். நல்லா டைட்டாக புல் பண்ணிட்டா வயர் தெரியாது நமக்கு. போயிட்டு நெக்ஸ்ட் இருக்க தேர்ட் ஆரஞ்சுக்குள்ளார நம்ம போய்க்கலாம். போயிட்டு வயரை நல்லா டைட்டாக புல் பண்ணி விட்டுருங்க, ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த தேர்ட்லேருந்து நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேயே போட்டுக்கலாம் இன்க்ரீஸ் ஸ்டிச் போல். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஆரஞ்சுக்கு அப்புறம்
நம்ம ஒயரை இந்த கோல்டன் கலருக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ போன தடவை மாதிரியே கீழே வந்து ஜிக்ஸாக்காக போய் எடுத்துக்குப்போம். இங்கேருந்து எந்த லைனுக்கு போகிறதுனாலும் இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக அந்த லைனை டார்கெட், இந்த பீடுன்னு டார்கெட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வயரை சென்டரில் இருக்கிற கோல்டன் பீடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் இன்னும் 2 கோல்டன் பீடு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் கோல்டனுக்கு அடுத்து இருக்கிற லைனில் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த கோல்டன் கலர் இந்த மாதிரி 2 இதை போட்டு முடிச்சுன்னா நான் இன்னொரு 3வது கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலேயே திருப்பியும் போட்டு வந்த மாதிரியே திருப்பியும் நான் வெளியே வந்துக்கிறேன். இந்த மாதிரி வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு 1 by 1 ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு, சேவல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வயரை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாட் போட்டுட்டு 2-3 இதில் ஜிக்ஸாக்காக போயிட்டு எக்ஸஸ் வயரை நம்ம கட் பண்ணிடலாம். நாட் போடணும்னா இந்த மாதிரி பீட் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு 2 தடவை நீடிலில் சுற்றி இங்கிட்டே நாட்டு விழுந்துருச்சு. டைட்டாக புல் பண்ணிடுங்க, நாட்டு விழுந்துடும். எக்ஸஸ் வயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது முடிஞ்சிருச்சு. சேவல் கொஞ்சம் லாங் ப்ராஜெக்ட் தான், பட் ஒர்த்து, டைம் எடுக்கக்கூடியது தான். மல்டி கலர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் முடிக்கிறதுக்கு. பட் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் உண்மையுமே ஒர்த்தாக இருக்கும். செம பர்ஃபெக்டாக க்யூட்டாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.